அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தான் தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. திராவிட விதையின் அதிசய விருட்சம், பகுத்தறிவின் பல்கலைக்கழகம், இலக்கியத்தின் பேராளி, வரலாற்றின் கால பெட்டகம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் புகழரங்க விழாவினை மிகவும் சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் எழிலோடும் பொழிலோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற புகழும் பெருமையும் மிக்க பேராம்பலூர் என்கின்ற பெரம்பலூர் மாவட்டத்தின் மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணியை சார்ந்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பான புகழரங்கம். இதிலே நான் இந்த அழைப்பிதழில் நிரம்பி கிடக்கின்ற அனைத்து உடன்பிறப்புகளையும் சொன்னாலே 10 நிமிடங்கள் ஆகிவிடும். எனவே அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் மீண்டும் மீண்டும் மகளிர் அணி சார்பாகவும் மகளிர் தொண்டர் அணி சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராசா, அவர்தான் நம்முடைய பெரம்பலூர் ராசா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு எனக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வழக்கறிஞர் அம்மா அருண்மொழி அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அவர்களை பற்றி எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கல்லூரி காலத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சேலத்திலே எம்ஜிஆர் அவர்களின் காரையே மறித்து மறியல் செய்த ஒரு சாதனை பெண், சிங்கப்பெண். அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்கிறது. உண்மையிலே பெண்கள் என்று சொன்னால் முதல்ல எப்படி இருந்தது? பெண்கள் என்று சொன்னால் கோவில், சமையல், மையல், இந்த 3 தான் பெண்கள் அப்படி இருந்தது. ஆனா இன்றைக்கு பகுத்தறிவு பெண்களுக்கு வேண்டும் என்பதனை உலகமெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே பேச்சாளர் அம்மா அருண்மொழி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கம். இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த நம்முடைய மகாதேவி மேடம் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அவங்க எவ்வளவு அருமையா நெறிப்படுத்தி இந்த நிகழ்வை நடத்துறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பெரம்பலூர் பெண்கள் அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் பொது வாழ்க்கையில பெண்களை பார்க்கும் போது எவ்வளவு அழகு, ரொம்ப அழகா இருக்கீங்க. வயசே தெரியல உங்களுக்கு. ஏன் தெரியுமா? எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லாமல் மனிதம் இருக்க முடியாது. எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மைந்தன் தான் என்பதில் நமக்கு பெருமை உண்டு. பெண்கள் என்பவர்கள் வீட்டில் இளவரசி, கல்லூரியில் தேவதை, பள்ளியில் பௌர்ணமி, பணியிடத்தில் பராசக்தி, நட்பில் நதி, அன்பில் அருவி, மகிழ்ச்சியில் மலர். அதுதான் பெண்கள். அதான் ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்கல்ல, வாயாடி பெத்த புள்ள வரப்போறா நல்ல போல யாரிவ யார் இந்த தேவத. கலைஞர் ஐயா வருவதற்கு முன்னால், கலைஞர் ஐயா நமக்கு சொத்துரிமை தருவதற்கு முன்னால் பெண்களின் பெயர் பாத்திரத்தில் மட்டும்தான் இருந்தது. அவர் நமக்கு உரிமை கொடுத்த பிறகுதான் நமக்கு பத்திரத்தில் நம்முடைய பெயர் வந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இயக்கம்ங்க. பிறக்கும் போதே திமுகவாக பிறந்த ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் கலைஞர் ஐயா தான். திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி, திமுக. பிறக்கும் போதே திமுக தான். எவ்வளவு பெரிய தலைவருங்க. உண்மையிலே அவர் பிறந்தது ஜூன் 3 இல்லையா? 3 என் மூச்சு இருக்கும்னு வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதுவார். அவர் பிறந்தது 3ஆம் தேதி. ஒரு கவிஞன் எழுதினான், தலைவா நீ முத்தமிழுக்கும் தாயாக இருந்தாய், அதனால் தான் ஜூன் 3 பிறந்தாய் என்று ஒரு கவிதை எழுதினார். அவர் ஜூன் 3 பிறந்த 3வது பிள்ளை. அவர் குடியிருக்கும் வீடு கோபாலபுரம் 3வது தெரு. அவருக்கு பிடித்த 3 விஷயம்:
தமிழை பேசுவது, தமிழை எழுதுவது, தமிழை கேட்பது, இந்த 3 விஷயம். அவருக்கு 3 தெய்வங்கள். ஒரு தெய்வம் அம்மா அப்பா, இன்னொரு தெய்வம் தந்தை பெரியார், இன்னொரு தெய்வம் அறிஞர் அண்ணா என்று சொன்னால் மிகையாகாது. அவருக்கு பிடித்த 3 பேச்சாளர்கள். ஒரு முதல் பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரி, இரண்டாவது தந்தை பெரியார், மூன்றாவது அறிஞர் அண்ணா என்று சொன்னால் அவருக்கு 3 நா. ஒன்று சென்னா, இன்னொன்று பேனா, இன்னொன்று அண்ணா. 3 நாக்கு அவருக்கு. முத்தமிழ் அறிஞருக்கு. அவருக்கு 3 ஆண் பிள்ளை. வீட்டுக்கு ஒரு பிள்ளை மூக்கா முத்து, நாட்டுக்கு ஒரு பிள்ளை மூக்கா அழகிரி, உலகத்துக்கே ஒரு பிள்ளை மூக்கா ஸ்டாலின். எவ்வளவு பெரிய விஷயம். அவர் 3 துறைகளில் வெற்றி பெற்றார். ஏன்னா கலைஞரை பற்றிய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம தான் எடுத்து செல்லணும். பொதுவா ஒரு குழந்தையின் ஆரம்ப பள்ளி தாய்மடின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கலைஞரை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அவர் 3 துறைகளில் வெற்றி பெற்றார். ஒன்று இலக்கிய துறை, இரண்டாவது கலைத்துறை, மூன்றாவது அரசியல் துறை என்று சொன்னால் 3 எழுத்தில் தான் கலைஞரின் மூச்சு இருந்து கொண்டே இருந்தது. அந்த 3 எழுத்து தமிழ். இன்றைக்கு முருகனுக்கு மாநாடு இல்லையா? உண்மையிலே தமிழ் கடவுள் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தாங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றேன்? அதாவது குர்ஆனின் நாயகன் நபிகள் நாயகம், பைபிளின் நாயகன் இயேசு பிரான், பகவத்கீதையின் நாயகன் கிருஷ்ண பரமாத்மா, தமிழின் நாயகன் யார் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்பதில் நமக்கு பெருமை உண்டு. அப்படிதானங்க? ஏன்னா முருகனுக்கு 6 முகம், கலைஞருக்கோ 100 முகம். அந்த 100 முகம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏது 7 முகம் என்று கேட்டு அவருக்கு பிடித்த அவர் பேச்சு கேட்டு வளர்ந்தது. யார் பேச்சை கேட்டு வளர்ந்தார்? அண்ணா பேச்சை கேட்டு வளர்ந்தார். அண்ணா கிட்ட கேட்டாங்க, தமிழ்நாடு என்று ஏன் பெயர் வைத்தீர்கள்? அண்ணா பதில் எப்படி தெரியுமா சொன்னார்? என் தம்பிகளுக்கு தமிழ் மீது நாட்டம் இல்லாமல் இருந்தது, அதனால் தமிழை நாடு, தமிழை நாடு, தமிழை நாடு, அதுதான் நம்முடைய தமிழ்நாடு என்று சொன்னார். அதனால்தான் பொன்னான தமிழகத்தில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, அன்றாடம் புகழ்பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவன் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. இங்க கலைஞருக்கு முன்னால் எப்படி இருந்த பெண்கள்? ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெண்களை தலைவியாக்கியது. இல்லையா? எவ்வளவு பெரிய இயக்கம். இன்னைக்குதான் நமக்கு மரியாதை. மேடம் வாங்க, பேச்சாளர் மேடம் வாங்க, மேயர் மேடம் வாங்க, பிரசிடென்ட் மேடம் வாங்க, மெம்பர் மேடம் வாங்கன்னு இன்றைக்கு நமக்கு மரியாதை இருக்கிறது சொன்னால் குடும்பத்துல கூட மரியாதை கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா எனக்கு சோறுட்டும் போது ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. கல்யாணத்துக்கு பிறகு நெசமாவே ஒரு பூச்சாண்டி கிட்ட தான் புடிச்சு கொடுத்தாங்க. அந்த பூச்சாண்டி கிட்ட நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருந்தோம். ஆனா என்னங்க, சமையல் கட்டுல மட்டுமா பெண்கள் இருக்கணும்? கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு பேசணும்னா அந்த உலகத்துல ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அவருடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. அவர் கல்வி காலத்தில், மாணவர் பருவத்தில் கல்விக்காகவும் போராடினார். கடைசி காலத்தில் கல்லறைக்காகவும் போராடினார். இந்த போராட்டம் தான் தமிழகத்திற்கான போராட்டமாக இருந்தது என்று சொன்னால் பெண்களுக்காக எவ்வளவு உரிமைகளை பெற்று தந்த தலைவன்க. முன்னாலெல்லாம் திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு திக்கற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகமே துணை என்று சொன்னால் தமிழை எப்படியெல்லாம் வளர்த்த தலைவன். முன்னாலெல்லாம் பஸ்ல எப்படி எழுதி போட்டிருக்காங்க? பெண்கள் சீட்டு பக்கத்துல மாதர், மகளிர், பூவையர், பாவையர், லேடிஸ், வளைக்கரம் எழுதி போட்டிருப்பாங்க. ஆண்கள் சீட்டுக்கு பக்கத்துல திருடர்கள் ஜாக்கிரதை, ஊனமுற்றோர் மற்றும் முதியோர். கலைஞருக்கு முன்னால
கலைஞர் தான் ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை திருத்தி மாற்றுத்திறனாளி என்று எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார்னா, நல்ல வார்த்தைகளை கூட விதவைன்னு சொல்லாதுங்க, அவளுக்கும் பொட்டு வைத்து கைம்பெண் என்று மாற்றுங்கள் என்று எங்களுடைய கலைஞர் சொன்னார் என்று சொன்னால், நல்லா பஸ்ல அப்படிதான் எழுதி போட்டாங்க. கலைஞருக்கு பிறகுதான் பஸ்ல பேருந்துல திருக்குறளை எழுதி போட்டார்கள். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு எழுதி போட்டாங்க. நான் இப்படிதான் ஒரு கூட்டத்துல செல்வத்துள் செல்வம் அப்படின்னு, செல்வத்துள் செல்வம் என்னது? செவி செல்வம். பாதி திருக்குறள் தான் தெரியுமா? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். பிறக்கும் போதே செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் நம்ம தான். 5 செல்வத்தோட வாழ்ந்திருக்கோம். என்னது? 5 புலன்களும் நமக்கு செல்வம் தான். அதை சரியாக பயன்படுத்தினால் நாம செல்வந்தனாக மாறலாம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நான் ஒரு மேடையில செல்வத்துள் செல்வம் அப்படின்னு, ஒரு அம்மா இருந்துச்சு திருமதி செல்வம் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு நாங்க கை தட்டணும் தெரியுமா? இன்னைக்கு சீரியல் எல்லாம் மறந்து நீங்க இன்றைக்கு நம்முடைய கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்க நல்ல கைதட்டல் கொடுக்கணும். எனவே முத்தமிழறிஞர் புகழ் காட்சி இருக்கும் வரை, கடைசி தமிழன் இருக்கும் வரை கலைஞர் புகழ் வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.